சிம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு இப்போ அவங்களோட வாழ்க்கை நிலை? அந்த வேலைனா வெள்ளைக்காரனா மாறுறது சிம்ம ராசிக்காரன். ஸோ இந்த தடவை எப்படி இருக்க போகுது, அஷ்டமச்சனி வேற இருக்கு, அதெல்லாம் என்ன சொன்னாலும் யாரும் நம்பாதீங்க. ஆனால் அஷ்டமச்சனியோட வீரியம் கண்டிப்பாக காட்ட தான் செய்யும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து வீறு கொண்டு எழப் போகிறார்கள். ஸோ இப்போ குரு 12ஆம் இடத்துக்கு வர்றது ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்தா குரு 12ஆம் இடத்துக்கு அது உச்சமாக தான் வந்து உட்காந்துருக்கா. ஸோ சுப விரயங்கள் நிறைய ஆக போகுது, நிறைய பேருக்கு வேலை போக போகுது. உங்களை இன்வெஸ்ட் பண்ணாதான் தூக்கம், உங்களை இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்கள் ஒரு இடத்துக்கு போக முடியும், உங்களை இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட நல்லா இருக்க முடியும். உங்களை இன்வெஸ்ட் பண்ணுற இடம் என்னதான் பிரச்சனை, இவ்வளோ ரணகலம் ஆனால் கூட போயிட்டு மாலில் ஷாப்பிங் பண்ணி ஜாலியாக ட்ரெஸ் வாங்கலாம், அந்த ட்ரெஸ் பம்பரும். பட் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கேது ஓரளவுக்கு மென்டல் ப்ரெஷரை இப்போ கொடுத்துட்ருக்கு, நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் சிங்கம் வீறு கொண்டு எழும். பண ரீதியான பிரச்சனையை முதல் 2 மாதங்கள் அனுபவிப்பார்கள். ஓகே, இப்போ அவங்க வந்துட்டு என்ன தானம் கொடுத்தா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வாக இருக்கும்? சிம்மராசிக்காரர்கள் இந்த தடவை தானம் கொடுக்கறத விட நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணுங்க. வணக்கம் மேம். வணக்கம். சூப்பர் மேம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்ற மாதிரி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு இப்போ அவங்களோட வாழ்க்கை நிலை? இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா எப்படி மாறும்? அப்படி சொன்னா ஓகே. தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி மாறலாம்? இப்போ எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பாவம், அதெல்லாம் பாதாளத்தில் தான் இருக்கு சிம்மத்தோட நிலைமை. பட் அப்படிலாம் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கம் சிங்கிள் தான். எப்பயுமே தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் சிம்ம ராசி. நான் அப்படிதான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு என்ன பண்ணால் அடுத்தவன் நல்லா இருப்பான்னு யோசிக்கிறது 12 ராசியில் ஒன்று அது சிம்மம் மட்டும்தான். அப்படிங்களா? அதுதான். ஏன்னா அவங்களுக்குன்னு அதில் அது கொஞ்சம், ஏன்னா ஒன்ன மாதிரி அந்த கிங் மென்டாலிட்டி இருக்கு, அதுக்காக தான் அவங்க சிம்மத்தில் பிறந்திருக்காங்க. ஒன்ன மாதிரி உண்டான்னு சொல்லிட்டா போதும், என்ன வேணா பண்ணுவாங்க. சிம்மம் அப்படிதான். அது வந்து அடுத்தவர்களுக்காகவே, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காசு, பணம், பொண்டாட்டி, வேலை, அவ்வளோதான். அந்த வேலைனா வெள்ளைக்காரனா மாறுறது சிம்மராசிக்காரர்கள் தான். ஸோ இந்த தடவை எப்படி இருக்க போகுது, அஷ்டமச்சனி வேற இருக்குது, அதெல்லாம் என்ன சொன்னாலும் யாரும் நம்பாதீங்க. ஆனால் அஷ்டமச்சனியோட வீரியம் கண்டிப்பாக காட்ட தான் செய்யும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த கடகத்துக்கு வாங்கின மாதிரி துலாமுக்கு வாங்கின மாதிரிலாம் ஆகுமானா ஆகாது, உண்மையாக சொல்லணும்னா. ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து வீறு கொண்டு எழப் போகிறார்கள். இது வரைக்கும் கேதுவோடைய அமைப்பில் ஒரு மாதிரி எங்கே செல்லும் இந்த பாதையாக போயிட்டுருக்கு சிம்மத்துக்கு. இல்லை அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நான் எல்லா வீடியோவில் சொல்லுவேன், நீங்களாம் இப்படி இருந்தால் நாங்களாம் என்னத்துக்கு ஆறுதுப்பா, ஏன்ப்பா அப்படி இருக்கீங்கன்னு சொல்லுவேன். அது அவங்க பிரச்சனை இல்லை. கேது தலைக்கு மேலே உட்காந்து எதுக்கு இந்த வாழ்க்கை, ஏன் போதும் நிப்பாட்டிடலாம் அப்படின்ற மாதிரியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செப்டம்பருக்கு அப்புறம் மாறப்போகுது. ஸோ இப்போ குரு 12ஆம் இடத்துக்கு வர்றது ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்தா குரு 12ஆம் இடத்துக்கு அது உச்சமாக தான் வந்து உட்காந்துருக்கா. ஸோ சுப விரயங்கள் நிறைய ஆக போகுது. சிம்மராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் 100 விழுக்காடு உண்டு, எழுதி வச்சுக்கோங்க. சூப்பர். நிறைய பேருக்கு வேலை போக போகுது. நல்லதை சொல்ல மாட்டேங்களான்னா நான் எதுக்கு போய் சொல்லணும், வேலை போக போகுது, வேற இடத்துக்கு வேலை கிடைக்க போகுது. இதை விட அப்கிரேட் ஆக போறீங்க. ஏன்னா எப்பயுமே 12ஆம் இடம்ன்றது திரும்ப திரும்ப அயனசயன போகும்னு பாட்டு பாடாதீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட். எதை இன்வெஸ்ட் பண்ண? உங்களை இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களை இன்வெஸ்ட் பண்ணாதான் தூக்கம், உங்களை இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்கள் ஒரு இடத்துக்கு போக முடியும், உங்களை இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட நல்லா இருக்க முடியும். உங்களை இன்வெஸ்ட் பண்ணுற இடம். அப்போ சிம்மம் இந்த தடவை அவர்களை இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ்குள்ளே இறங்குவாங்க. ஓகே, ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டாகவும் இருக்குது. 200% சிம்மம் இந்த தடவை சிகரம் ஏறும். என்ன வேணா இட்டு போகுது. நிறைய செலவு பண்ணுற ராசி சிம்மராசி தான். அப்பா, என்னதான் பிரச்சனை, இவ்வளோ ரணகலம் ஆனால் கூட போயிட்டு மாலில் ஷாப்பிங் பண்ணி ஜாலியாக ட்ரெஸ் வாங்கலாம், அந்த ட்ரெஸ் சிம்மம் பண்ணும். இப்போ ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு கிங் ஆஃப் த ஜோடியாக் சைன் வந்துட்டு எக்ஸாக்ட்லி சிம்மம் தான். அவங்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தியாக இருப்பாங்க. எதிரிகள் தொல்லை விலகுமா விலகாதா? 200% விலகும். ஏன்னா இது வரைக்கும் எதிரி தொல்லைனா எப்படி, நான் இந்த தடவை நான் சொன்ன மாதிரி சிம்மத்தை எதிர்த்து இருக்க முடியாதுங்க, முடியவே முடியாது. கம்பேக் சிம்மம் கொடுத்தே ஆகும். நீங்கள் கொஞ்சம் வீழ்கிற மாதிரி இருக்கும், சொல்கிற மாதிரி, நீ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு சொல்கிற மாதிரி அப்படி வந்து நிற்கும் சிம்மம். பட் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கேது ஓரளவுக்கு மென்டல் ப்ரெஷரை இப்போ கொடுத்துட்ருக்கு, இனியும் கொடுக்கும். எப்போ வரைக்கும்? செப்டம்பர் வரைக்கும் கொடுக்கும். நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் சிங்கம் வீறு கொண்டு எழும். அது எதுவாக இருந்தாலும் சிங்கம் எழும். அதனால் அது வந்து பிரச்சனை இல்லை. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது இதெல்லாம் ஓகே. பட் இந்த 8ஆம் இடம்ன்றது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி போய் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குட் சைன். எப்படி இது குட் சைனா, சனி வந்து சிம்மத்துக்கு யோகம் கொடுக்கக்கூடிய பிளானட் இல்லை அப்படின்ற போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ ராஜயோகம் தான் கிடைக்கும். 10வது குரு வேற அங்கேருந்து பார்க்க போகிறாரு. அப்போ 8ஆம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணும். இன்னொரு விஷயம்னா திடீர் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் 8ஆம் இடம். நீங்கள் உடனே அது அதிர்ஷ்டத்தை மட்டும் சேர்க்கணும். ஒரு மனுஷன் நேற்று நல்லா இருந்தார், இன்னைக்கு
ஒரு மாதிரி ஆயிட்டாரு, இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்தாரு, திடீர்னு பார்த்தா மீடியால பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படின்னா அங்க திடீர் நிகழ்னா அது 8ஆம் இடம். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, திடீர்னு உயிர் போயிடுச்சு, திடீர்னு விபத்து, இதெல்லாமே 8ஆம் இடம். இந்த இடத்துல இருக்கிற எந்த விஷயம் இந்த இடத்துல போய் சனி நிக்கிறாரு. அப்ப வேலையில திடீர் மாற்றம் நிகழும். கண்டிப்பா சிம்மராசிக்காரருக்கு வேலை தான் பிரச்சனை. இந்த தடவை வேலையில திடீர் மாற்றம் நிகழும். அதே மாதிரி ஃபினான்ஷியலா திடீர் மாற்றம் நிகழும். நிறைய பண ரீதியான பிரச்சனையை முதல் 2 மாதங்கள் அனுபவிப்பார்கள். எப்போ ஏப்ரல் மே பண ரீதியாக பிரச்சனை சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். சேர்த்து வச்ச பணம்லாம் கரையும். சேர்த்து வைப்பாங்களான்னு கேட்காதீங்க, சிம்மம் வச்சிருக்கோம், அதெல்லாம் இப்போ கரையும். அது இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. நிறைய ஏதோ ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ விற்று சில விஷயங்கள் வாங்க. ஆனால் 100% எழுதி வச்சுக்கோங்க, சிம்மராசிக்காரங்க தங்கம் வாங்குவாங்க. தங்கம் வாங்குவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் டேக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சிம்மராசி தான் அடுத்தவங்களை மாட்டி விடுவாங்க, சிம்மராசிலாம் மாட்ட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு எதுக்கு இவ்வளோ நான் வந்து ரொம்ப இதாக பேசுகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேணாம். எல்லாருமே கொஞ்சம் பயமுறுத்தி வச்சுட்டே இருக்காங்க. சனி 8ஆம் இடத்துலேருந்து நெகட்டிவ் மட்டும்தான் பண்ணா, பேசிக்காகவே 8ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஜாதகத்தில்? அப்போ ஒன்று இருக்குல்ல, அந்த சினாரியோ ஒன்று இருக்குல்ல. பட் இது சில நிகழ்வுகளை கொடுக்கும். உங்கள் மனசு அதை நினச்சாதான். ஏன்னா சந்திரன் தான் வந்து அது சனியை காட்ட போகுது. சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே மனசால வேலையே பார்க்க மாட்டாங்க. இங்க என்ன சொல்லுது, இங்க என்ன சொல்லுதுன்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட உனக்குலாம் கல் நெஞ்சக்காரன் சிம்மராசிக்காரன் திட்டிருப்பாங்க, அப்படி வேலை வாங்குவாங்க. அப்ப அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு கேட்டால் அந்த இடத்துல எப்பயுமே ஒரு ஷீல்டு போட்டு வச்சு, நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆளுமை, ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவங்க அடுத்தவனுக்கு இறங்கிட்டே இருந்தால் மற்றவங்க முதுகுல குத்திட்டு போயிடுவாங்கல்ல. ஸோ மனசாட்சியை கழட்டி வச்சா சில வேலைகள் பண்ண முடியும். இதான் அதனால் போலீஸ் மனசாட்சியை கழட்டி வச்சு சில வேலை பண்ணாதான் குற்றவாளிகளை சரி பண்ண முடியுன்ற மாதிரி சிம்மத்துக்கு இந்த மனம் இயங்குதல் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். அதனால சனி ஒன்றும் பண்ணாது. ஸோ எதனால பண்ணாதுன்ற ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல, அதனால சனி வந்து சிம்மராசிக்காரர்களை பெருசாக அந்த ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்களை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி, அது வந்து சிம்மத்துக்கு ஒன்றும் வேலை செய்யாது. ஆனால் சனிக்கான சில வேலைகள் 8ல் மறைஞ்சிருக்கும் போது அவர் செய்வார். அப்படின்ற போது கொஞ்சம் உங்களுடைய பழைய வண்டிகள் புது வண்டிகளில் பிரச்சனையை கொடுப்பார். ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, ஆயில் பண்ணுறது மீன்ஸ் இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி உங்களுடைய பெரியப்பா அதெல்லாம் சனியின் காரகத்துவத்தில் வரும். உங்களோட தாத்தா இவங்களுடைய அவர்களுக்கு ஏதோ ஒரு கர்மிக்கலான ஒரு எனர்ஜி வர்றதுக்கான வாய்ப்பு. 8ஆம் இடம் அந்த வர்ணத்தை குறிக்கும்ன்ற அமைப்பில். அதே மாதிரி 8ஆம் இடம் தான் மர்ம உறுப்பை சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய பிறப்பு உறுப்பை சொல்லக்கூடிய இடம். ஸோ சிம்மராசிக்காரங்க அந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும். ஓகே, இப்போ அவங்க வந்துட்டு என்ன தானம் கொடுத்தா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வாக இருக்கும்? சிம்மராசிக்காரர்கள் இந்த தடவை தானம் கொடுக்கறத விட நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை ஏதோ ஒரு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் முடிஞ்ச ஜிஹெச்ஆர் இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்பிள் தானம் கொடுங்க. ஆப்பிள் தானம் கொடுங்க. ஆப்பிள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூடிய நோயாளிகளுக்கு ஆப்பிள் தானம் கொடுங்க. இல்லை யாராவது ரத்தம் கொடுப்பாங்களா அவங்களுக்கு இந்த ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஏஜென்ட் வச்சுருப்பாங்க, அதுக்கான பணத்தை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. இல்லை ஜூஸை வாங்கி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பிள் ஜூஸோ இல்லை ஆப்பிளோ கோவில்லையோ இல்லாட்டி கோவில் கூட எனக்கு தெரிஞ்சு வேணாம். ஏன்னா சனியோட பார்வை டைரக்டா 2ஆம் இடத்துக்கு விழ போகுது. சிம்மத்துக்கு வருமானம் அப்படின்ற இடத்துல ஒரு பிளாக்கேஜ் வரப்போகுது. அதனால அந்த இடத்த நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா அதுதான் உணவை சொல்லக்கூடிய இடமும். ஓகே, அப்போ இந்த ஆப்பிளை கொண்டு போய் நீங்கள் தானம் கொடுக்குறீங்க, இல்லை ஆப்பிள் ஜூஸ் வாங்கி குடிச்சு ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னாலே அதுவே ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொண்டு நிவர்த்தி கொடுக்கும். சூப்பராக நிவர்த்தி. இந்த தானம் யாருக்கு கொடுக்கணும்? மெயினாக நோயாளிகளுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி யாராவது இந்த புற்றுநோய் சிகிச்சை பண்ணுறவங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க, இல்லை மரபு ரீதியாக ட்ரீட்மெண்ட், சுகருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, ரொம்ப முடியாத வயசான ஹோமில் இருக்கக்கூடிய ஆட்கள், இவர்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு கலர் கம்பளி வாங்கி தர சொல்லுங்க. போர்வை சாத்தக்கூடிய போர்வை, ரோடு ஓரங்களில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கருப்பு கலர் கம்பளி வாங்கி கொடுத்தாங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மிகச்சரியான ஒரு தேவையில்லாத அஷ்டமச்சனியோட தொல்லையிலிருந்து நீக்கப்படுவார்கள். ஏன்னா இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்றது இந்த காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் எல்லாத்தையும் குறிக்கிற மாதிரி சொக்காயை குறிக்கிறது 4ஆம் இடம் தான். உங்களோட ட்ரெஸ்ஸை குறிக்கிற இடம் 4ஆம் இடம். அப்போ அந்த இடத்துல குரு உட்காராரு. அது சிம்மத்துக்கு 12ஆம் வருது. 12ஆம் இடம் தூங்குற இடம். அப்போ ரோடு ஓரமாக தூங்குறவங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸுவோ இல்லை கருப்பு கலர் போர்வையோ வாங்கி கொடுத்தீங்க, அதுவே ஒரு மிகச்சரியான பரிகாரம். ஏன்னா பரிகாரம் எடுக்கிறது ஒரு 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 விஷயம் இருக்கு. அதை எடுத்து நம்ம கொடுக்கும்போது சக்ஸஸ் ஆகணும், இல்லாட்டி இது வந்து வேஸ்ட். உங்களுக்கு நீங்கள் உதவி பண்ண மாதிரியும் ஆச்சு, உங்களையும் நீங்கள் இயக்கி கொண்ட மாதிரியும் ஆகிடுச்சு. ஸோ ஒரு கல்ல 2 மாங்க ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். சிம்மராசிக்காரர்கள் இதழ் நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா இந்த தடவை ஜெயிச்சிருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ உதவி பண்ணுங்க. தேவையில்லாத மருத்துவ விரயம் வராமல் இருக்கும். மஸ்ட்டு இன்ட்டு போட்டு எழுதி வச்சுக்க வேண்டிய விஷயம், சிம்மராசிக்காரர்கள் இந்த தடவை கண்டிப்பாக ஆயுள் காப்பீடு எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கல, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்காட்டி இந்த தடவை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி இது இப்பயே எனக்கு தெரிஞ்ச சிம்மராசிக்காரங்க என்னைக்கோ கட்டாமல் இருப்பாங்க, அந்த இன்சூரன்ஸை கட்ட சொல்லி மெசேஜ் வந்திருக்கும், நோட்டிஃபிகேஷன் நடந்திருக்கும். அது காருக்கா இருக்கலாம், வீட்டுக்கா இருக்கலாம், இல்லை அவங்களோட எல்ஐசியா இருக்கலாம், ஏதோ ஒன்று. அப்போ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மருத்துவ ஸ்கேம் நடக்கும் இந்த தடவை சிம்மராசிக்கு.
ஓகே. அதனால ரொம்ப கவனமா 1க்கு 2 தடவை டாக்டரை பார்த்துட்டு நீங்க வந்து சில விஷயங்களை மேற்கொள்வது சரியான இருக்கும். அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஓரளவுக்கு? இல்ல சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் ஆரோக்கியத்துல பயங்கரமான படுத்தும். அதுவும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சனியோட பார்வை, 10வது 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய, அதாவது 2க்கு 4 அப்படி வரும். அப்படி எடுத்து ஏதாச்சும் இந்த பார்த்தா யோகா இல்ல மெடிடேஷனோ இல்லைன்னா வாக்கிங்கோ இல்லை எது பண்ணாலுமே அது அடி வாங்குமா இல்லை ஓரளவுக்கு குறைக்கலாம்? 100% மெடிடேஷன் பண்ணியே ஆக வேண்டிய ராசி சிம்மராசி. ஓஹோ. மெடிடேஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு அது கூட உட்கார முடியுமான்னு தெரியாது. அது உட்கார வைக்கணும். இந்த ஓம்ன்ற சத்தத்தை போட்டு சிம்மராசிக்காரர்கள் இந்த வருடம் முழும் கேட்டுக்கிட்டே இருக்க குலதெய்வத்துடைய ஆசையை அல்டிமேட்டாக வாங்கிப்பாங்க. ஓகே. குலதெய்வத்துடைய ஆசை ரொம்ப நல்லா இருக்குது சிம்மத்துக்கு இந்த தடவை. ஸோ அதுக்கப்புறமே வந்து செப்டம்பர் வரைக்கும் தான் காயத்ரி மேம். அதுக்கப்புறம் அப்பாடின்னு தலைக்கு மேலே இருந்த கேது ஓரங்கட்டி அமைச்சிருவாங்க. நிம்மதியாக இருக்கலாம் சிம்மராசிக்காரங்க. ஓகே. ஸோ செப்டம்பர் வரைக்கும் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னு தெரியாமல் ஒரு டைலமால இருக்கும். சேஞ்ச் ஆகும், மைனஸாகவும் ஆகும், ப்ளஸ்ஸாகவும் ஆகும். இப்படி ஆனால் ஆமாம், எனக்கு தெரிஞ்சு 75% மைனஸ் தான். நான் எப்பயுமே ஓப்பனாக இப்படி சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ரியாலிட்டி அதுவாக தான் இருக்குது. உங்கள் சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் யாருக்கெல்லாம் ராகுதசை நடக்குதோ குருதசை நடக்குதோ இருக்கும் பொழுது நம்ம தெய்வத்தை தான் நம்பணும். எந்த தெய்வத்தை வழிபடுறது? எந்த தெய்வத்தை வழிபடுறது? கண்டிப்பாக வழிபடுறதை தாண்டி சிம்மராசிக்காரர் திருவண்ணாமலையில் தவறந்துருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். திருவண்ணாமலை கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, கிரிவலம் போயிட்டு வாங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரம் சொல்லித்தரேன். பெருமாள் கோவில்களுக்கு தசாவதாரத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. ஆமா, இல்லாட்டி பழனி பக்கத்துல இருக்கக்கூடிய பாலசமுத்திரம்ன்ற ஊர்ல இருக்கு, அந்த இடத்துல இருக்கு. அங்க போய் வந்து 2 விஷயம் பண்ணுங்க. ஒன்னா எண்ணெய் வாங்கி கொடுங்க. ஏன்னா எண்ணெய் எல்லாம் சனியின் காரகத்துவம். அப்ப எண்ணெய் வாங்கி டின்ல, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிலைகளுக்கெல்லாம் எண்ணெய் பூசுவாங்க. விளக்கேற்றதுக்கு பூசுறது ஒரு விஷயம், அது வேற. இது வந்து உடம்ப தேய்க்கிறதுக்கெல்லாம் பூசுவாங்க, உடம்புல இருந்து கால் வரைக்கும் சிலைகளுக்கு பூசுவாங்க. அது கருங்கல்லான சிலை, எனர்ஜி இருக்கக்கூடிய சிலை. அந்த சிலைகளுக்கு எண்ணெய் காப்பு பண்றதுக்கு நீங்க எண்ணெய் வாங்கி கொடுங்க. அது பண்ணாலே இந்த 8ஆம் இடத்துல கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆயிடும். ஸோ அது பண்ணாலே மோர் தென் இனஃப். என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, சிவன் வழிபாடு கண்டிப்பாக சிந்தனை அறிவிக்கும். அது நாகாபரணம் சொல்லி சிவனை பார்க்கணும். அது பார்க்கறது ரொம்ப ரொம்ப குலதெய்வம் கோயிலுக்கு தயவு செஞ்சு ஒரு தடவையாவது இது ஆரம்பிச்சு, இந்த நியூ இயர் ஆரம்பிச்சு முடியறதுக்குள்ள குலதெய்வ கோயிலுக்கு 2 தடவை போயிட்டு வந்துடுங்க. போகும்போது உங்க வழக்கம் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி மாவிளக்கு போடுங்க. ஓகே. மாவிளக்கு போடக்கூடிய சிம்மராசிகளுக்கு அதே மாதிரி வெள்ளத்தை கொடுத்து சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய மடப்பள்ளிக்கோ இதுக்கோ வெள்ளத்தை கொடுங்க. இல்லை சக்கரை பொங்கல் வைக்கிற பழக்கம் இருந்தால் உங்கள் இதில் நீங்கள் வந்து கூட்டு போய் வச்சுக்கோங்க. தேங்காயில் எண்ணெய் போடுங்க. அது இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், இது 4 கலந்துக்கணும். இது 4 கலந்து 4 முடி தேங்காய் விளக்கு போட்டு வந்து பாருங்க. எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அஷ்டமச்சனியால் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து சிம்மராசிக்காரர்கள் வெளில வந்துருவாங்க. ஓகே மேம். இப்போ அவங்க வெளியில் போகும்பொழுது அவங்களுக்கான லக்கி கலர் எந்த கலர் போட்டால் அவங்களுக்கு? சிம்மராசிக்காரர்களுக்கு மேக்ஸிமம் இந்த தடவை கொஞ்சம் பிளாக்கை பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி ப்ளூவும் பயன்படுத்த வேண்டாம். எல்லோவும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா விரயம் கொடுத்துரும். தயவு செஞ்சு எதுவுமே வேண்டாம். கொஞ்சம் எல்லோ வந்து ஸ்கை ப்ளூ கலர் நிறைய பயன்படுத்துங்க. ஸ்கை ப்ளூ கலர் பயன்படுத்துறது இந்த ஓரளவுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனை கொண்டு வந்து கொடுக்கும். ரொம்ப ஆரஞ்சா வேணாம், பட் ஸ்டில் அந்த மாதிரியான ஒரு கலரை நீங்க பயன்படுத்துங்க, உங்களுக்கு ஒரு நல்ல லக்கி சைனை கொண்டு வந்து தரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கோல்டன் கலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கோல்டன் கலர் மாதிரியான ஒரு விஷயங்களை பயன்படுத்துறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஓகே. பலவண்ண கலரை பயன்படுத்துங்க. இந்த பலவண்ண கலர்லாம் கேது வண்ண காரகத்துவம். அப்போ கேதுவால் வரக்கூடிய தடையை இந்த வண்ணத்தின் மூலமா நிவர்த்தி பண்ணலான்றது. மல்டி கலரை சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தினா கேதுவால் வரக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகும். இன்னொன்று மட்டும் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். கயிறு எல்லாம் கேதுவின் காரகத்துவம் தான். கயிறு அதெல்லாம் கேதுவின் காரகத்துவம் தான். ஸோ இந்த தடவை சிம்மராசிக்காரர்கள் வந்து கோவிலில் மஞ்சள் கயிறு தானமாக கொடுங்க. தாலி கயிறு, மஞ்சள் கயிறு. அது வந்து செப்டம்பருக்கு மேலே கேதுவோட வந்து உட்காருவார். குருவும் கேதுவும் இருப்பாங்க. அது 12ஆம் இடமா இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் கோடி கோடியாக வச்சுக்கிற அந்த சின்ன விஷயம் பண்ணாலே ஒரே ஒரு சின்ன மஞ்சள் கயிறு அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக நம்மளுக்கு பார்க்க தான் வந்து சின்னதாக தெரியும். ஒரு சின்ன அச்சானு தான் வண்டியே முடிச்சு விட்டுரும். அப்போ அந்த சின்ன விஷயம் நம்மளுக்கு பெருசாக இயக்கும். அது நமக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அது எல்லாமே சின்ன விஷயம் தான், பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி 2ஆம் இடமும் புதனாக வருது அப்படின்ற போது ஸ்கூல்களுக்கு ஏதாவது நிறையா பண்ணுறது, ஜன்னல் ஸ்கூலில் ஜன்னல் சீரமைப்பு பண்ணுறது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவங்க சிம்மராசிக்காரங்க அதை பள்ளி குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதன் மூலமாக கூட ஒரு நல்ல விஷயத்தையே அவங்க அனுபவிக்கணும். ஹானஸ்ட்டாக சொல்ல சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி பெருசாக சூப்பராக பண்ணுன்றது இல்லை. மென்டலாக கொஞ்சம் டிப்ரெஷனை கொடுக்கும். மன அமைதி வேணும்னா ஃபிசிக்கலாக கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும்.
ஃபினான்ஷியலாக வந்து ஒரு 2 மாதம் தான் பிரச்சனை, அதுக்கப்புறம் நல்லா இருக்க போகிறாங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது. வேலை அப்படின்ற இடத்துல, ஏன்னா யாரை எங்கே அடிச்சா வலிக்கும்னு அவனுக்கு தெரியும். வேலையில் தான் அடிக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஸோ வேலை அப்படின்ற இடத்துல ஒரு ப்ராப்ளம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. கெஞ்சி கேட்குறேன் கண்ணுங்களா, தயவு செஞ்சு அவசரப்பட்டு பேப்பர் போடாதீங்க. அப்புறம் மொத்தமாக வேலை கிடைக்காம 1.5 வருஷம் உட்காந்துருக்கும். அப்பா இல்லை நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு வேலையை விட்டு அமைச்சிருப்பாங்க. இந்த கோவம்லாம் இருந்தால் கூட ஒரு நாள் லீவ் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் திருவண்ணாமலை போயிட்டு அவ்வளோதான். கோவம் இருக்குன்னா உடனே தண்ணியை குடிச்சிருங்க. இன்னும் பச்சை கற்பூரம் போட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பர். ஏன்னா 2ஆம் இடமே புதனோட வீடாக வருது. பச்சை கற்பூரம் போட்டு ஏலக்காய் போட்டு தண்ணியை வச்சு உங்கள் குலதெய்வம் கோயில்கிட்ட குலதெய்வம் கோயில் இதில் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் ஃபோட்டோ இருக்குன்னா வச்சுருங்க. இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்போ வந்து நிற்கும் உங்கள் குலதெய்வம். சூப்பர். ஒரே ஒரு ஆமாம், என்ன ஆனாலும் சரி இந்த ஒரு வார்த்தையை தினம் சொல்லி விளக்கேற்றுங்க. சிம்மராசிக்கார பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. ஆண்களாக இருந்தால் உங்கள் வீட்டு மனைவியை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அது அவங்களை நினச்சி பண்ணும்போது பிடிக்கல. உங்களால் ஏற்ற முடியுமா, நேரம் இருந்தால் பண்ணுங்கள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லி பராக் 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 இந்த வார்த்தையை சொல்லி இழுப்பெண்ணெயில் விளக்கேற்றி பச்சை கற்பூர தண்ணியை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு வர வர எப்பேற்பட்ட எண்ணிலிருந்து சிம்மராசிக்காரங்க வெளில வந்துடுவீங்க. சூப்பர். குலதெய்வத்தோட மொத்த ஆசையும் இந்த மற்ற ராசிகளை விட சிம்மத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். தேங்க்யூ.